மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு 2 சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த 2 சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். முதல் சம்பவம் வழக்கம் போலவே ஆள் பிடிக்கிற வேலையை தாவேக்கா நிறுத்தலை. தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களை பிடித்து கொண்டு வருகிற வேலையை இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. இடையில கொஞ்ச நாளாக கேப் விட்ட மாதிரி தெரிஞ்சுது. மீண்டும் கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது ஏன், எதற்காக, மறுபடியும் அவர் எங்கே போக போகிறாரு, அது பட்டவர்த்தனமாக தெரியும் தாவேக்கா தான். சரி, அது எப்படி அப்படின்ற விஷயம். அடுத்ததாக திமுக கேட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு தாவேக்கா அரசாங்கம் அனுமதி அளிக்கல. திமுக ஏன் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க, எதற்காக அந்த அனுமதி மறுக்கப்பட்டது, இந்த 2 சம்பவங்கள் தான் நம்ம பேச போற சம்பவங்களாக இருக்கிறது. பரபரப்பு தமிழ்நாட்டு முழுவதும் சென்னையிலும் கூடுதலாகவே இருந்தது. என்ன ஏது அப்படின்னு நம்ம பேசுவதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஏராளமான நண்பர்கள், உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பயனாக இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். வாங்க, உங்களுடைய ஆதரவோடு நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் இந்த எந்த பின்புலத்திலிருந்து நடத்தப்படலைங்க, நீங்க மட்டும்தான் இதற்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். இப்ப நம்ம அந்த வீடியோவுடைய சாராம்சம் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, முதல் நிகழ்வாக கரூர் விஜயபாஸ்கர் கரூர் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை, மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை, மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை, நன்றிகட்டத்தனத்தை செய்திருக்கிறார் விஜயபாஸ்கர். அவரெல்லாம் உண்மையிலேயே என்ன ஜென்மோன்னு தெரியாத அளவுக்கு கேவலமான ஒரு மனிதராக இன்றைக்கு மாறி போயிருக்கிறார். அவருக்கு பதவி வெறி, பதவி ஆசை. அதற்காக தனக்கு வாக்களித்த மக்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தையே துரோகத்திற்கு விலைக்கு விட்டிருக்கிறார்னு தான் நம்ம குற்றம் சாட்டுகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அத்தனை சீக்கிரத்தில் யாருமே மறக்கவே முடியாது. 41 கொடும் மரணங்கள். தான் ஏன் செத்து போறோம்னு தெரியாமையே செத்து போறது இருக்குல்ல. இந்த மண்ணில் பிறக்கிற எல்லாருக்கும் மரணம் உண்டுங்க. மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயிக்கப்படுது, அதுல யாரும் தப்பவே முடியாது. ஆனா அந்த மரணங்கள் இயற்கையானதாக இருக்கணும். அகால மரணங்கள் என்பது தவிர்க்கப்படணும். விபத்துக்கள் மூலமாக இறக்கிற மரணங்கள் என்பதும் தவிர்க்கப்படணும். விபத்துகள் தற்செயலாக தான் நடக்கும், திட்டமிட்டு நடக்கிறதுக்கு பேர் விபத்து இல்லை, அது கொலை. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 41 மரணங்களும் திட்டமிட்டு நடத்தப்பட்டதோ அப்படின்ற சந்தேகம் எழும்புகிற அளவுக்கு தான் அந்த மரணங்கள் நடந்திருக்கு. சரியான நேரத்திற்கு இப்ப இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அன்றைக்கு சரியான நேரத்துக்கு அங்கே போயிருந்தால் 41 மரணங்கள் ஏற்பட்டிருக்காது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அதை அவர் இன்றைக்கும் மறுத்து கொண்டிருக்கிறார். அவர் மீது பழி போட்டதாக சட்டமன்றத்தில் கூட ஆவணங்களை குறிப்பு எழுதி விட்டார். ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு யாராவது ஆவணத்தை திருப்பி பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், சட்டமன்ற குறிப்பேடுகளை ஜோசப் விஜய் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தாங்கன்னா, அவர் மேல பாவம், அவர் மேல எந்த பழியுமே இல்லப்பா, பாவம் அவர் மேல பழி போட்டாங்கப்பா, கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கும் எந்த தப்புமே இல்லையாப்பா, சட்டமன்றத்திலே பேசியிருக்காருப்பா அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய சந்ததி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அழகாக மீண்டும் ஏன் மேல பழி போட்டாங்கன்னு ஒரு பொய்யை பரப்பி படுபாதக செயலை செய்திருக்கிறார் ஜோசப் விஜய். அவரெல்லாம் உப்பு போட்டு சோறு தின்றாரா இல்லையான்னு நமக்கு தெரியல, சூடு சோறுன்னு இருக்கான்னே தெரியல. ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு உணர்வு கொஞ்சமாவது குத்தம், மனசாட்சி கொஞ்சமாவது குத்தம். ஐயோ நாமளும் ஒரு காரணம் தானே, நாம நேரத்துக்கு போயிருந்தா அந்த மரணம் நடந்திருக்காது. 8 மணி நேரமா சோறு தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, பாத்ரூம் போக வழி இல்லாம, சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாம நெருக்கத்துல நின்று கடும் வெயில்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்களே, அதனாலதானே இந்த மரணம் நடந்தது அப்படின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாம மனசாட்சி இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறவர் தான் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஜோசப் விஜய் நம்ம திட்டுறோம்னு நினைப்பாங்க. நம்ம திட்டலங்க, அவர் மனுஷனே கிடையாது, மனுஷன் லெவலுக்கு மேல போயிட்டாருன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அது அப்பாற்பட்டு காணப்படுகிறார். ஒரு கடவுளாக தான் இப்ப பார்க்கப்படுறாங்க. அவங்க அடிப்பொடிகள், ரசிக குஞ்சுமணிகள், இந்த தற்குடி கும்பல் எல்லாத்துக்குமே அவர் கடவுள். இப்போ ஜோசப் விஜய் கடவுள் அவர். அதனால கடவுள் என்ன பண்ணும், பாச கயிறை வீசும். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுனா நான் பொறுப்பு இல்லைங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப அவர் அந்த கரூர்ல சம்பவத்துக்கு பிறகு உண்மையிலேயே கரூர் மக்கள் விஜய் மீது அக்கறையோடு இருந்திருந்தா, விஜய் நேசிக்கிறது உண்மையாக இருந்திருந்தா, விஜய்க்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் நம்பி இருந்தால், இவங்க உருவாக்கின கான்ஸ்பிரசி தியரி இருக்குல்ல, திமுக மீது செந்தில் பாலாஜி மீது ஒரு பொய்யை பரப்புனாங்க பாருங்க, மிளகாப்படி தூணா, மயக்க ஸ்ப்ரே அடிச்சான், இந்த மதிய கண்ணு ஒரு மாவட்ட செயலர் பொண்டாட்டி, அதெல்லாம் பொம்பளை தானானே தெரியல. அந்த அம்மா பேசிச்சு இல்ல, கொடுமையான விஷயங்கள்லாம் பேசிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா மேலே எந்த நடவடிக்கை இல்லைங்க. அவங்க ஆட்சியே வந்துருச்சு.
அப்படி பொய் பரப்பி நசுக்கி விட்டாங்க, துண்டை போட்டு இருக்குனாங்கலாம் அந்த அம்மா பேசி. அப்படி சொல்லப்பட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்துல ஆட்சிக்கு வந்த 4 நாள்ல அத்தனை பேரையும் கைது செய்து ஆதாரங்களை கொண்டு போய் சிபிஐல ஒப்படைச்சிருக்கோம் தாவேக அரசு. ஏன்னா அப்படி எதுவுமே நடக்கல. அப்ப அந்த கான்ஸ்பிரசி தியரி உண்மை என்று அந்த மக்கள் நம்பி இருந்தால் தேர்தலில் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. விசில் தாங்க ஜெயிச்சிருக்கணும். ஆனா அங்க வெற்றி பெற்றது ரெட்டலை. திமுகவே அவங்க வெற்றி பெற வைக்கல. கரூர்ல நிக்க வேண்டிய செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டார். இப்ப அங்க நின்னது வந்து விஜயபாஸ்கர், ஏற்கனவே நின்று வெற்றி பெற்றவர் தான். அங்க நிக்கிறார், அவர் தான் வெற்றி பெறார். எந்த சின்னத்தில் வெற்றி பெறார்? ரெட்டலையில வெற்றி பெறுகிறார். அப்ப ரெட்டலையை அந்த கரூர் மக்கள் கைவிடல. இந்த சம்பவத்துக்கு பின்னாடியும் எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே கட்சி அதிமுகன்னு அவங்க நம்பியிருக்காங்க. அப்ப அந்த கரூர் மக்களுடைய நம்பிக்கை மோசடி செய்த அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறார் விஜயபாஸ்கர். பெரிய டுபாகுரா இருக்கார், நம்பர் 1 டுபாகுரா இருக்கார். பதவிக்காக, பதவி வெறிக்காக, இல்லை தன் மீது இருக்கிற வழக்குகளில் தப்பிப்பதற்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அப்ப அந்த மக்களை அவர் ஏமாற்றி இருக்கிறார், மோசடி செய்திருக்கிறார். அந்த மக்களை, ஓட்டு போட்ட மக்களை. இப்ப இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த பதில் என்ன தெரியுமா? இப்ப இடைத்தேர்தல் அதே விஜயபாஸ்கர் விசில் சின்னத்தில் நின்னா அவர் டெபாசிட் பறி போக வேண்டிய செயலை செய்ய வேண்டிய கட்டாயம் கரூர் மக்களுக்கு இருக்கு. கரூர் மக்கள் அந்த வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கரூர் மக்களை தயவாய், ஒரு பத்திரிகையாளனா இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய பிரஜையா உங்களை கேட்கிறேன். இந்த அடக்குமுறை ஆட்சி, அயோக்கியத்தன ஆட்சி, மோசடி ஆட்சி, நம்பிக்கை துரோக ஆட்சி, பொய் வாக்குறுதிகளை போலித்தனமாக பரப்பி ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்கிற தாவேகாக்கு நீங்கள் கொடுக்கிற பதிலடி, கரூர் மக்கள் கொடுக்கிற பதிலடி, அது கரூர் மக்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன். இங்க எத்தனை பேர் எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தலில் எதிர்கட்சி தான் வெற்றி பெறணும், ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படணும். அப்பதான் ஜனநாயகம் தழைக்கும். எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி. நான் வந்து தாவேக்காக சொல்லலை, நான் ஜென்ரலா சொல்றேன். இனிமேல் நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், இப்பவும் சொல்றேன். இடைத்தேர்தல்களில் எதிர்கட்சி வெற்றி பெற்றால்தான் ஜனநாயகம் தழைக்கப்படும், ஜனநாயக உரிமை மீட்கப்படும், காக்கப்படும். ஆளுங்கட்சியே ஜெயிச்சா செட்டிங் வெற்றியா தான் இருக்கும், செட்டப் வெற்றியா தான் இருக்கும், உண்மையான வெற்றியா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த 7 தொகுதி இப்ப காலியா இருக்கு. 7 தொகுதியிலும் தாவேக்கா தோற்கடிக்கப்படணும். எப்படி தோற்கடிக்கப்படணும் தெரியுமா? டெபாசிட் பறிபோகிற அளவுக்கு தோற்கடிக்கப்படணும். அப்பதான் அவங்களுக்கு ஆகா, இந்த மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, மக்களை இனிமே ஏமாற்ற முடியாது, மக்களை பொய் சொல்ல முடியாது, நம்ம விலை கொடுத்து வாங்கின எம்எல்ஏக்கள் நமக்கு ஆப்படிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் அவங்களுக்கு உணர்த்தணும். அந்த மக்கள் தான் எஜமானர்கள். வாக்கு போடுகிற நீங்கள் தான் எஜமானர்கள். அம்பாசமுத்திரமா இருக்கலாம், பெருந்துறையா இருக்கலாம், தாராபுரமா இருக்கலாம், மதுராந்தகமா இருக்கலாம், திருச்சி கிழக்கா இருக்கலாம், இப்ப நம்ம விராலிமலையா இருக்கலாம், இப்ப இன்னைக்கு கரூரா இருக்கலாம். 7 இடங்கள் இருக்கு. 7 இடங்களிலும் அங்கே நிற்கிற யாராக இருந்தாலும், அது அந்த நம்ம குட்கா விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, கரூர் விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, அம்பாசமுத்திரம் இசக்கி பாண்டியா இருந்தாலும் சரி, மதுராந்தகம் குமரவேலா இருந்தாலும் சரி, மரகதம் குமரவேலா இருந்தாலும் சரி, அந்த இன்னும் 2 பேர் பெருந்துறையிலையும் தாராபுரத்தில் நின்ன அந்த ஒரு அம்மையாரும் இன்னொருத்தரும் எல்லாரும் தோற்கடிக்கப்படணும், டெபாசிட் பறி போகணும். அப்பதான் அவர்கள் அரசியல் அனாதைகள் ஆனால்தான் இனிமேல் எதிர்காலங்களில் இந்த மாதிரி பதவி வெறியோடு ஓடுகிறவர்களுக்கு ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும். இதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். பொறுத்திருப்பா என்ன நடக்குது அப்படின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சென்னை உட்பட முக்கியமான தலைநகரங்கள்ல தாவேக அரசை கண்டித்து, எதற்காக தெரியுமா? ஒரு அமைச்சர் அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாரும் குழுமி இருக்கிற ஸ்டேடியத்தில் போதை பவுடரை பயன்படுத்தினார் அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு வீடியோ ஆதாரத்தோடு வெளியே வந்திருக்கு. அது இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க. ஆனா அதை அப்படிதான் பயன்படுத்துவாங்கன்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியம் இன்றைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆதாரத்தோடு சொல்றாரு, அந்த பவுடரை இப்படிதான் பயன்படுத்துவாங்க, ரூபா நோட்டை தான் அதை பயன்படுத்துவாங்க, கிரெடிட் கார்டில் தான் அது சரி பண்ணுவாங்க, மெல்லிய கோடாக தான் வைப்பாங்க, இன்கேல் பண்ணுவாங்க, அது பேப்பர்ல சுருட்டினா அதோட தன்மை பேப்பர்ல ஒட்டிக்கொன்னு பேப்பரை பயன்படுத்த மாட்டாங்க, ரூபா நோட்டு சிந்தட்டிக் வகையை சேர்ந்தது, அப்ப அதுல தான் அதை பயன்படுத்துவாங்க. ஆக அந்த போதையை தான், பவுடரை தான் இந்த சரத்குமார் பயன்படுத்தினார். போதை அமைச்சரை கூட வச்சுக்கிட்டு நீ எப்படி போதையை ஒழிப்ப அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதற்காக ஆர்ப்பாட்டத்துக்கு நேற்றே அனுமதி கேட்டும்
அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பயந்து போயிட்டார். ஜோசப் விஜய் திமுகவை கண்டு பயப்படுகிறார். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, இன்னும் 3 மாசம் 6 மாசம் இந்த ஆட்சி கவுந்துரும், ஆட்சி போயிடும், எப்போனாலும் தேர்தல் வரலாம், எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க, தயாரா இருங்க, தேர்தலை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப இப்ப போய் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா நம்மளோட மொத்த 40 நாள் வண்டவாளத்தையும் திமுக காரங்க கண்ணாபுரன்னு பேசி மக்கள்கிட்ட போய் நம்மளை காரி துப்ப வச்சிருவாங்க. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, மற்ற கட்சியினரை விட திமுகவை சேர்ந்த நீங்க சாதாரணமா இருப்பான் பாருங்க, அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், சைக்கிள்ல வரவங்க, இன்னும் சைக்கிள்ல கொடி கட்டிட்டு போறவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாற்று உடுத்துகிற அந்த ஒரு பெரிய படோடமோ வெள்ளை உடை அப்படியே அயன் பண்ண சட்டைலாம் போட்டிருக்க மாட்டாங்க. கசங்கன சட்டை, ஒரு சாதாரணமான வேஷ்டி, அந்த கரை வேஷ்டி, திமுக வேஷ்டி, அதை நீங்க பாத்தீங்கன்னாவே அது பல நாள் இருக்கும், அது அழுக்காக இருக்கும். அவங்க உழைக்கிற வர்க்கம், அவங்க கிட்ட போய் ஏப்பா இந்த 40 நாள் கவர்மெண்டோட தாவேக்காவோட லட்சணம் பத்தி என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டு பாருங்க. 4 மணி நேரம் மூச்சு விடாம பேசுவாங்க. 4 hours, நான் குறைந்தபட்சம் சொல்றேன். அவ்வளவு விஷயங்களை பேசுகிற மனிதர்களாகத்தான் பேசி பேசி தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்கு திமுக. இன்றைக்கு அவருடைய தோல்விக்கு அந்த தொண்டர்களை எல்லாம் இவர்கள் கவனிக்காம இருந்ததும் ஒரு காரணம். அடிமட்ட தொண்டன், கஷ்டப்பட்டவன், கீழ்நிலையில் இருந்த தொண்டன், இங்க மேல அமைச்சர்கள், அதிகாரிகள், அமைச்சர்களோட உறவுல இருந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், எம்எல்ஏக்கள், அந்த ஆணவத்தில் இருந்ததில் தான் பல இடங்களில் அவங்க தோல்விகளை தழுவுவதற்கு காரணம் அமைஞ்சது. ஆனா அந்த தொண்டை உதயசூரியனை மட்டுமே மைண்ட்ல வச்சிருக்கிற சொண்டை அதை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அதே மாதிரிதான் அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 ஆளுமைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அந்த தொண்டை கடைசி வரையும் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவான். ரெட்டலைக்கு தான், ரெட்டலை இருக்கிற வரையும் அந்த தொண்டனை எங்கேயுமே அனுப்ப முடியாது. நீ எம்எல்ஏ எத்தனை வேணா இங்க இருந்து பிச்சுட்டு போறவன் அத்தனை பேரை சுயநலவாதி, பூரா திருட்டு பசங்களா தான் இருப்பாங்க. சம்பாதிச்ச காசை காப்பாத்திக்க தான் ஓடுறானுங்க. இதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு போயிருக்கிற அத்தனை பேரும் அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்படுற எம்எல்ஏக்களா? மரகதம் குமாரவேல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சதா பேனர் அடிச்சால் வழக்கு வாங்கினவங்க. அவங்க அந்த அம்மா கூட்டம் போட்டு பல்ல காட்டிருச்சு மதுராந்தகத்துல. 20,000 பேரை சேர்க்கிறேன், 2,000 பேரோட வரல அங்க. ஆக இவர்கள் ஓடி போன அத்தனை பேரும் சுயநலவாதிகள். இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கான் பாருங்க. அவன் கடைசி அவனுக்கு எந்த ஆசாபாசம் பெரிய விஷயங்கள்லாம் அவன் பார்க்கவே மாட்டான், எதிர்பார்க்கவும் மாட்டான். எலெக்ஷன் வருதா, பேலட் ஷீட்ல தேடுவான், மிஷின்ல ரெட்டலை இருக்கா குத்திடுவான். அவன் தெரிஞ்சதெல்லாம் ரெட்டலை மட்டும்தான், கடிவாளம் கட்டின குதிரை. அதே மாதிரி சூரியனை நம்பிக்கிறவர்களும் திமுகவை சேர்ந்த கடைநிலை ஊழியனோ தொண்டனோ அவனுக்கு கடிகால கட்டின குதிரை தான். அவன் போய் சீட்ல பார்ப்பான், யார் யார் இருக்காங்களா பேர்லாம் படிச்சு பார்க்க மாட்டான், சின்னத்தை பார்ப்பான். கரெக்டா நம்ம சூரியன் இருக்கா, சூரியனுக்கு நேராக ஒரு அம்சம் தீருவான். இந்த 2 சின்னங்களையும் தமிழ்நாட்டு அரசியலையும் பிரிக்கவே முடியாது. 1000 சொல்லுங்க, யார் வந்தாலும் யார் இல்லைனாலும் ஆளை பார்த்து ஓட்டு போறதால அந்த காலம் சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. கிராமங்களில் இன்றளவும் அதிமுக வலுவாக இருக்கிறதுக்கும் பெருவாரியான இடங்கள்ல திமுக வலுவாக இருக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? வெறுமனே இந்த சின்னங்கள் தான். எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் மூஞ்ச பார்த்தாங்க. இன்னைக்கு விசிலடிச்சாங்குஞ்சிகள் எப்படி வெற்றி பெற்றார்கள்? நம்ம சோசப் விஜய். இந்த சோசப் விஜய் மூஞ்ச பார்த்து சோசப் சொன்ன சின்னம் விசில். மற்றபடி எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய எம்எல்ஏ தெரியாதுங்க. ஆர்ப்பாட்டத்திலே போய் எம்எல்ஏ நின்று வேடிக்கை பார்த்தா கூட அவரை திட்டிட்டு இருப்பான். ஆனா அவரே இருந்தா கூட அவர் தான் எம்எல்ஏன்னு தெரியாது. அந்த மாதிரி லட்சணத்துல தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. திமுகவுக்கு எங்கேயும் அனுமதி மறுக்கப்பட்டது, எங்கேயுமே அனுமதி கொடுக்கல. அவர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போன எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க. இதோட திமுக விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க முறையாக 5 நாள் முன்னாடியே அனுமதி கேட்கலன்னாங்க. ஆனால் 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட்டாலே இது போற ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கப்படும். இன்னொரு விஷயம், அந்த சோபா மாடல் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடைக்குது. இப்ப கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல. மேகதாது பிரச்சனை, அணைக்கட்டுற பிரச்சனை, அந்த பிரச்சனை ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. ஒரே நாளில் இருவேறு நிலைகளை கொண்டிருக்கிறது காவல்துறை. காவல்துறை இல்லை, இது ஏவல் துறை. திமுக மீது ஏவல் துறை, கம்யூனிஸ்டுகளுக்கு காவல்துறை. அங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கு, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமான அணுகுமுறை இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் தாவேக்காவுடைய பழிவாங்கிற உணர்ச்சி. விஜய் பயந்து விட்டார். விஜய் ஒரு கோழைத்தனமான முதலமைச்சராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். பயந்து நடுங்கிறார். திமுக பேச விட்டா ஆபத்து, பேசுகிற எல்லாரும் மேல வழக்க போடு அப்படின்னு ஒரு பெரிய அடக்குமுறையை
செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப நாளுக்கு நிற்காது. மக்கள் பார்த்துட்டே இருக்காங்கல்ல. ஏற்கனவே ஏன்டா ஓட்டு போட்டோம் இப்பன்னு கடுப்பாயிருக்காங்க மக்கள். அவர்களெல்லாம் திருப்பி செலுத்த வேண்டிய கால நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கால நேரம் ஒன்று இந்த ஆட்சி கலைஞ்சிரும், இல்லை உள்ளாட்சி தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் அந்த தொகுதி மக்கள் மட்டும்தான். உள்ளாட்சியில் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போடுவாங்கல்ல. அப்போதான் இவங்களுக்கு மீண்டும் திருப்பி செய்ய வேண்டிய அந்த செய்முறைகளை செய்வார்கள். அதுவரை திமுக தொடர்ச்சியாக இது போன்ற அடக்குமுறைகள்லாம் எதிர்த்து களமாடினா தான் ஜெயிக்க முடியும். அவங்க களமாடணும். இந்த சின்ன பிள்ளைத்தனமா அவன் ஒன்று சொல்லிட்டான் இவன் ஒன்று சொல்லிட்டான்னு பேசுறதை விட்டுட்டு சரியாக பேசுகிற விஷயத்தை நேரடியாக களத்தில் கொண்டு போங்க. இப்போ ஜென்சி கூட்டம்னு போடுறாங்க. நேத்தோ முந்தானத்தும் பார்த்தேன் நான். சோபா ஒரு பெரிய சிகப்பு சோபா ஒன்று வச்சுட்டு அது முன்னாடி வந்து சட்டசபை மாதிரி சட்டசபை கூட்டம் மாதிரி நடத்தி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கூட்டம் நடத்தினா பத்தாது, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இவங்க எப்படி போய் பரப்புனாங்களோ அதில் உண்மையை பரப்புங்க. நீங்கள் இவங்க பண்ணுற அட்ராசிட்டியை சொல்லுங்க, அப்போதான் மக்கள் போய் சேரும். இப்போ எடப்பாடிக்கு இன்னும் நெருக்கடி அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் போயிருக்காரா, இன்னும் பல பேர் காத்திருக்காங்க. வேலுமணி யோகேசிகாமணி அப்படி நேராக வானத்திலிருந்து குச்சிட்டு அவர் அப்படியே ரொம்ப நேர்மையாளர். அவர் அடையாளம். அவர் ரெட்டலையில் ஜெயிச்சுட்டு எடப்பாடி மூஞ்ச வச்சு தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் எடப்பாடி போட்டோவே இல்லாமல் பேனரே இல்லாமல் ஆதரவாளர் கூட்டம் போட்டிருக்காரு. ஓடி போனான்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு அந்த மீட்டிங் விஜயபாஸ்கர் மாதிரி விரைவில் வேலுமணியும் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் சேரப்போ தான் போறாரு. இவங்கெல்லாம் பதவிங்க, பதவி ஆசை, சொத்தை காப்பாற்றிக்கணும், வழக்குகள்லேருந்து தப்பிக்கணும். இவ்வளவுதான் இவங்களுக்கு அஜெண்டா. நாட்டு மக்களுக்காக பணி செய்யறது இந்த ஆணி பிடுங்குற வேலைலாம் கிடையாது. அது எங்க அண்ணன் எடப்பாடிக்கும் இருக்கு. அது மாதிரி அவருக்கும் இது துரோகம்ன்ற எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க அவருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. அவர் பண்ண துரோகத்துக்கு இப்போ அவர் அனுபவிக்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா அவரை அரியணையில உட்கார வச்சவங்களையே காலவாரினவர் தானே அவர். சரியோ தப்போ சசிகலாவால் தான் இன்னைக்கு அவர் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனார், இல்லைன்னா கிடையாது. அப்ப அந்த சசிகலாவே காலவாரி கட்சி விட்ட நீக்கினவர் தானே அவர். டிடிவி தினகரனை அந்த அம்மா உட்கார வைக்கலையே முதலமைச்சராக. அதனால துரோகம் என்பது எடப்பாடிக்கு புதுசல்ல. அவர் செய்தார், அவருக்கு செய்கிறார்கள், அவ்வளவுதான். எனவே மக்களே, இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கிற நிகழ்வுகள்ல ஒரு புதிய கூட்டணி ஒன்று விரைவில் உருவாகலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல இருந்து கடந்து போறேன். என்ன கூட்டணி அப்படின்னா, அநியாயத்துக்கு முட்டு கொடுப்பதனால முட்டு கொடுப்போர் முன்னேற்ற முன்னணி ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா மூக்கோ மூ அப்படின்னு அந்த கூட்டணிக்கு பேர் வச்சுக்கலாம். அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் எதிர்கேள்வி கேட்கிறவர்கள் கூட மானாவாரியாக மரண முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், காதர் மைதீன், IUML எல்லாமே தாவேக அரசுக்கு. கர்நாடகாக்காரனுக்கு பதவி போது கேட்க மாட்டாங்க, ஆந்திராக்காரனுக்கு பதவி போது கேட்க மாட்டாங்க, மாநில உரிமை பறி போயிட்டு இருக்கு கேட்க மாட்டாங்க. எல்லா இடங்களையும் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுது. தலைவர்கள் வாங்கலன்றாங்க, ஆனா கீழே எல்லா பக்கமும் கரை புரண்டு ஓடுது. செங்கல் சோலையில மிரட்டுறான், கல்குவாரியில மிரட்டுறான், ரோட மறிச்சு மிரட்டுறான், வண்டி வாங்குற இடத்துல மிரட்டுறான், பழக்கடையில மிரட்டுறான். எல்லா பக்கமும் போய் மிரட்டி உருட்டிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. அமைதியாக உட்கட்சி பிரச்சனை, உட்கட்சி ஜனநாயகம்னு பேசிட்டு போறாங்க. என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. மக்களே, உங்களுடைய அனுமதியோடு நான் இப்போ கடந்து போறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.